எல்லாருக்கும் வணக்கங்க. சக்தி வாய்ந்த கிருத்திகை விரதமான ஆடி கிருத்திகை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 20ஆம் தேதி வருதுங்க. எத்தனை மணிக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 12:14 நைட்டு 10:36 வரைக்குமே நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்த கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்த ஒன்றா இருக்குது. எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னா, காலையில் இருந்து நீங்கள் உங்கள் விரதத்தை தொடங்கிக்கலாங்க. காலையிலேருந்து விரதத்தை தொடங்கிட்டு சாயங்காலமாக நீங்கள் முருகருக்கு பாலபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், முருகருக்கு பிடிச்ச பஞ்சாமிர்த அபிஷேகம், இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அபிஷேகங்கள் முடியுதோ அவ்வளோ அபிஷேகங்கள் பண்ணி நீங்கள் வழிபாடு அப்படிங்கிறத மேற்கொள்ளலாங்க. சட்கோண கோலமிட்டு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே விசேஷமான ஒன்றா இருக்குங்க. முருகருக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்கு இனிப்பில் நீங்கள் பாயாசம், அப்புறம் தேன் திணை மாவு, அப்புறம் சக்கரை பொங்கல், இந்த மாதிரி உங்களால் என்ன படைக்க முடியுதோ அதை நீங்கள் படைச்சிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும், ஆடி மாதத்தில் 2 கிருத்திகை வருது, அதாவது இந்த 20/7/2025 இல்லாமல் 16/8 அதாவது ஆடி 31ஆம் தேதியும் இன்னொரு கிருத்திகை நட்சத்திரம் வருது. இதில் எது வழிபாடு பண்ணுறதுன்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். கிருத்திகை அப்படிங்கிறதே முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் தாங்க. அதனால 2 நாட்களுமே நீங்கள் வழிபாடு செய்ய உகந்த நாட்கள் தான். அதனால இதில் பண்ணலாமா அதில் பண்ணலாமா உங்களுக்கு குழப்பமே வேண்டாம். 2லேயுமே பண்ணுங்கள். முடியாதவங்க ஏதாவது ஒரு கிருத்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் வழிபாடு அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். முருகனுடைய பதிகங்களில் ஏதாவது ஒரு பதிகங்களை நீங்கள் பாராயணம் பண்ணி முருகர்கிட்ட உங்கள் வேண்டுதலை வைங்க. நிச்சயமாக அடுத்த வருஷம் ஆடி கிருத்திகைக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது முருகர் நிறைவேற்றி கொடுப்பாரு.